ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பீச்சில் சாப்பிட்ற மாதிரியே வேர்க்கடலை சுண்டல் நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வேர்க்கடலையை தண்ணியில் 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பச்சை கடலை கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது காஞ்சதுன்றதுனால நான் தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நம்ம ஊற வச்ச கடலையை குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை வேகிறதுக்குள்ளே இதில் சேர்க்கறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மல்லி இலை, மாங்காய், கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், சாட் மசாலா, உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச வேர்க்கடலையில் இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்திடலாம். பச்சை மிளகா, வெங்காயம், மல்லி இலை, மாங்காய், கேரட், கடைசியாக நம்ம துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தக்காளி, எலுமிச்சம்பழம் சாறு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பே போதுன்றதுனால நான் எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரியே வேர்க்கடலை சுண்டல் நமக்கு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.